ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். நம்மளோட மூளை ஒரு சின்ன உடல் உறுப்பாக இருந்தாலும் அது முழுசாக தெரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் ஆல்மோஸ்ட் சாத்தியமற்ற விஷயம் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்களே ஒத்துட்ருக்காங்க. இவ்வளோ அபூர்வமான நம்ம மைண்ட் பற்றின சுவாரஸ்யமான மைண்ட் ப்ளோயிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் பார்ட் 2 இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. நம்பர் 1, நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் 100% கவனத்தோட நம்மளால் மல்டி டாஸ்கை பண்ண முடியாது. மனித உடலும் மூளையும் மல்டி டாஸ்கை பண்ணுறதுக்காக படைக்கப்பட்டதும் கிடையாது. மனிதர்களாகத்தான் காலப்போக்கில் அவங்களையே அப்படி மாற்றிக்கிட்டாங்க. அதனால தான் நம்ம எவ்வளவு தான் முயற்சி பண்ணாலும் 2 வேலையை ஒரே நேரத்தில் அதுவும் முழு கவனத்தோடு நம்மளால் செய்ய முடியாது. ஏதாச்சும் ஒரு வேலையில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணத்தான் செய்வோம். நம்பர் 2, நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் அதுக்கு நம்ம இன்னும் நிறைய ஆசைப்படுவோம். உதாரணத்துக்கு, நமக்கு எப்போல்லாம் பணம் ஒரு பற்றாக்குறையாக தெரியுதோ அப்போ தான் நம்ம இன்னும் நிறைய காசு வேணும்னு நினைப்போம். நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்க கொஞ்சம் டைம் தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு இன்னும் நிறைய டைம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நினைப்போம். இதுக்கு காரணம் பேராசையோ இல்லை மற்ற எதுவும் கிடையாதுங்க. நம்ம மூளையோட அமைப்பே அப்படி தான். நம்பர் 3, ஒரு மனுஷனா நம்ம எப்போவுமே ஏதாச்சும் ஒரு புது பிரச்சனையை கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்போம். என்ன தான் எல்லாமே நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் குறை கண்டுபிடிப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை எப்போவுமே அதிருப்தியாக வச்சுட்டே தான் இருக்கும். 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே கிடைக்காது. ஒருவேளை புது பிரச்சனை எதுவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா இப்போ நல்லா போயிட்டுருக்க விஷயத்திலேயே குறை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த கேரக்டர் நம்ம எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அதோட எஃபெக்ட் தான் ஒவ்வொருவருக்கும் விதவிதமாக இருக்கும். நம்பர் 4, நாம் உண்மையை சொல்கிறதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை விட பொய் சொல்கிறதுக்கு நம்மளோட மூளைக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுமாம். உண்மை சொல்லும்போது நம்மளோட மூளை ரிலாக்ஸ்டாக இருக்கும், ஆனால் பொய் சொல்லும்போது உண்மை என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம மூளைக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். இது நம்ம மூளையை சீக்கிரம் சோர்வடைய வச்சிரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ பொய் சொல்கிறது நம்ம உணர்வுகளை மட்டும் இல்லாமல் நம்ம மூளையும் சேர்த்து பாதிக்கும். நாம் ஒரு விஷயத்தை கேட்கும்போது பெரும்பாலும் அதோட முதலும் முடிவும் தான் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். நடுவில் என்ன சொன்னாங்க அப்படின்னு எல்லாருமே மறந்துடுவோம். எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நம்மளில் நிறைய பேர் நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். இது நம்ம மூளையோட ஒரு குணம் தானே தவிர மூளையோட ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.